Hello everyone, welcome to VLAN IAS. இந்த வீடியோவில் September 28th of 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோட PDF நோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 to 3 ஹவர்ஸ்லாம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 1 ஹவருக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, நியூஸ் பேப்பருக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ எப்படி 1 ஹவருக்குள்ள கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க கண்ணில் படுற ஆர்டிக்கல் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட உட்காந்து படிக்கலாம், நம்மளால முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வித் ஹெல்ப் ஆஃப் சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டாபிக்ஸை வந்து நீங்கள் பிரித்து எடுக்கலாம். இது வந்து ஓவர் நைட்டில் இந்த ஸ்கில் வந்து டெவலப் ஆகிடாது. ஸோ நீங்கள் வந்து சிக்னிஃபிகண்ட்டான அமௌண்ட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும், நீங்களே ட்ரை பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், உங்களால் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ளே ஒரு நியூஸ் பேப்பரை படித்து முடிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி கூட நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அனாலிசிஸ் வீடியோ, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சுவல் நியூஸ் பேப்பரை ஒரு கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க. அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் எந்த ஆர்டிக்கிள் வந்து நம்ம எடுத்துக்கிறது, எந்த ஆர்டிக்கிளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது அப்படின்றது. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்கிறேன், இட்ஸ் ஆல் அபவுட் தி ஆர்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். ஏன்னா ஆல் ஓவர் த இந்தியா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸ் இல்லாததுலாம் பிரச்சனை கிடையாது. சென்னை, டெல்லி, நீங்கள் எங்கே போனாலும் ஈவன் இன்டர்நெட்டில் கூட ரிசோர்ஸஸ் வந்து கடல் மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையுமே உட்காந்து நம்மளால படிக்க முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் வாங்கி படிக்கிற ஆளுலாம் என்ன பண்றது இல்லை, ஜெயிக்கிறது இல்லை. யாரு வந்து செலக்டிவா இருக்காங்க, யாரு வந்து எனக்கு இது தேவையில்லைன்னு ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். அந்த குவாலிட்டி வந்து ஆஸ் அ சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்டா நம்ம கிட்ட இருக்கணும். ஒரு இஷ்யூவோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து உங்களுக்கு புரியணும். அப்போ இது எப்போ புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீங்க எப்போ யூபிஎஸ்சியோட பல்ஸை பிடிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது எப்படி உங்களால பண்ண முடியும்னா, ஆஸ் யூஷுவல் நான் சொல்றது தான், சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதுல மட்டும் நீங்க தெளிவா இருந்தீங்கனாலே நீங்க கிளியர் பண்ணதுக்கு சமம் இந்த எக்ஸாமை. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் ராப்ஸ் ஏர் குவாலிட்டி பேனல் ஓவர் பொல்யூஷன் இன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்சுவலா இதுக்கு என்ன அர்த்தம்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க யார, கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ எதுக்காக சுப்ரீம் கோர்ட் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 1998ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டு ஒரு அத்தாரிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து என்விரான்மெண்ட் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி. ஸோ எதுக்காக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, நேஷனல் கேபிட்டல் ரீஜன் இருக்கு இல்லையா, அதாவது டெல்லி, NCR, அங்கே வந்து பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி கிடையாது, ஜுடிஷியல் ஆர்டர் மூலியமா எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு அத்தாரிட்டி. எதனால வந்து ஜுடிஷியரி இப்படி ஒரு ஆர்டர் போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா, இந்த இஷ்யூ வந்து அவ்வளோ சிக்னிஃபிகண்டான ஒரு இஷ்யூ. ஆனால் அதுக்கு ப்ராப்பரான லெஜிஸ்லேஷன், அதாவது ஆக்ட்ஸ் இல்லை அத்தாரிட்டிஸ் வந்து பார்லிமெண்ட் சைட்ல இருந்து வரல. ஸோ அங்கே வந்து ஒரு கேப் இருக்கு. அப்போ அந்த கேப்பை என்ன பண்ணலாம்னா, என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது அதோட பேஸா வச்சு என்ன பண்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதுதான் இந்த பாடி. ஆனால் இது டெம்பரரி தான். எப்போ லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி இல்லை ஒரு ஆக்ட் மூலியமா ஒரு பாடியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ இது வந்து டிசால்வ் ஆயிரும். ஸோ அப்படி 2020 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட லெஜிஸ்லேச்சர்ல ஒரு பில் கொண்டு வர்றாங்க. அந்த பில்லு தான் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, NCR ரீஜன்ல, இவங்களை வந்து ரிப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இது வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஆர்டினன்ஸா கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 2021ல கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இன் NCR அண்ட் அட்ஜாயினிங் ஏரியா ஆக்ட் 2021 அப்படின்ற பில்லை வந்து கொண்டு வந்து அதை வந்து ஆக்டா பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஆக்டில் வந்து இந்த கமிஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், யார் அத்தாரிட்டி, இவங்களோட பவர் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதனால இதை வந்து நம்ம ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, ஃபுல் டைம் சேர்பர்சன். இந்த சேர்பர்சன் பொதுவாக யாரா இருப்பாங்கன்னா, ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட செக்ரட்டரி யார் வேணா இருக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்து அட்ஜாயினிங் ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா, NCR ரீஜியனோட அட்ஜாயினிங் ஏரியா வந்து மல்டிபிள் ஸ்டேட்ஸ் இருக்கு. அப்போ அந்த ஸ்டேட்டையும் இன்க்ளூட் பண்ணது தான். ஸோ அதனால அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரியை சேர்பர்சனா போடலாம். அதாவது என்னன்னா, யூனியன் கவர்மெண்ட்டோட ஏதாவது ஒரு செக்ரட்டரி, அப்படி இல்லை அப்படின்னா இந்த அட்ஜாயினிங் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, டெல்லியோடது, அந்த ஸ்டேட்ஸோட ஏதாவது ஒரு சீஃப் செக்ரட்டரியை வந்து சேர்பர்சனா போடலாம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டேர்ம்ஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா 70 வயசு வந்து மேக்ஸிமம் ஏஜ், அது வரைக்கும் இருந்துக்கலாம்.
பண்ணிக்கலாம், எது ஃபர்ஸ்ட் வருதோ. ஓகே, இப்போ இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன், ஸ்பெஷல் அத்தாரிட்டி என்ன அப்படின்னா, இந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் அண்ட் என்சிஆர் ரீஜனில் இவங்க ஏதாவது ஒரு ரூல் போட்டு இல்லை ஏதாவது ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா, அதை வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களே என்ன பண்ணலாம், பனிஷ் பண்ணலாம். அண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னாலும் அந்த ஆர்டரை இவங்க வந்து என்ன பண்ணலாம், ஓவர் ரூல் பண்ணலாம். இது வந்து இந்த ஸ்டாச்சூட்ல இருந்து இவங்களுக்கு டெரைவ் ஆயிருக்கிற பவர் அண்ட் அத்தாரிட்டி. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டாச்சுட்டரியில் அத்தாரிட்டி கொடுத்து இவங்கள பவர்ஃபுல்லாக்கியிருக்கோம். அப்போ அந்த பவர் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? என்ன காரணம்? கேபிட்டல் ரீஜனில் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ தீபாவளி டைம் வருது இல்லையா? தீபாவளி டைமில் யாராவது டெல்லி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறப்போ உங்களோட விசிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, உங்களால் பார்க்க முடியுது. அது வந்து ஒரு 1.5-2 அடிக்கு தான் இருக்கும். மிஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்று மறைச்சிரும், ஆனால் அது மிஸ்ட் கிடையாது. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக். ஸோ அது வந்து டெல்லியில் எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக இந்த டைமில் அந்த அட்ஜாயினிங் ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டபிள் பர்ன் பண்ணுவாங்க. இந்த அக்ரிகல்ச்சரல், இந்த பேடி கல்டிவேஷனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வர அந்த ஸ்லெட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அது வந்து ஓப்பனாக பர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டெல்லியோட யூனிக் பொசிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் பர்ன் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாம் வந்து டெல்லியில் அக்குமுலேட் ஆயிரும். இதில் தீபாவளி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் இது பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்மோக் வந்து தீபாவளிக்கு முன்னாடி கூட ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஆனால் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம், தீபாவளிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் இருக்கும். ஸோ அப்போ அங்கே வாழ்கிற மக்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. வேற வழி இல்லை, நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் கூட அங்கே தான் வாழ்ந்தாகணும். ஸோ இட்ஸ் அ சீரியஸ் மேட்டர். ஆனால் இவ்வளோ பவர் கொடுத்தும் இந்த ஸ்டாச்சுட்டரி பாடிக்கு பொல்யூஷனை வந்து சிக்னிஃபிகண்டாக கண்ட்ரோல் ஆகுற மாதிரி தெரியல டெல்லியில். அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களோட எஃபர்ட்ஸ்லாம் எஃபெக்டிவாக இல்லை. அதை ஜஸ்டிஸ் ஏஎஸ் ஓகா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, லைக் பொல்யூஷன் யுவர் டைரக்ஷன்ஸ் ஆர் இன் த ஏர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி லூஸா பொல்யூஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த மாதிரி உங்களோட டைரக்ஷன்ஸும் ரொம்ப லூஸாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பாடியோட எஃபெக்டிவ்னஸை வந்து நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அண்ட் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட சிலபஸில் டைரக்டாக லிங்க் பண்ண முடியும், பிகாஸ் இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. சிலபஸில் வந்து உங்களுக்கு ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் அப்படி சொல்லிட்டு கீவேர்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லா ஸ்டாச்சுட்டரி பாடியும் உங்களால் என்ன பண்ண முடியாது, உட்காந்துலாம் கவர் பண்ண முடியாது. ஏன்னா அதில் நீங்கள் என்ன வாங்கிடலாம், கவர் பண்ணிங்கன்னா PhD வாங்கிடலாம். அப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றப்போ you have to give more attention to this topic. Okay, that's it. அண்ட் இன்னொரு கீ ஃபேக்ட் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு வந்தது. அதாவது என்னன்னா, இந்த ஏர் குவாலிட்டி த்ரெஷ்ஹோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இது சேஞ்ச் ஆகிறப்போ ஒரு சர்டன் த்ரெஷ்ஹோல்டு அது ரீச் பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் NCR ரீஜனில். இதெல்லாம் அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, அண்ட் இந்த ஸ்டபிள் பேனிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு தனி இஷ்யூ அண்ட் UPSCக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்யூ. கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருக்காங்க வருஷம். 2019 வந்து பார்த்தீங்கன்னா பைரோலிசிஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ பைரோலிசிஸ் அப்படின்றது ஆக்சிஜனே இல்லாமல் பயோமாஸை வந்து பர்ன் பண்ணி அதிலிருந்து சார்கோலும் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. அண்ட் 2020 வந்து பார்த்தீங்கன்னா பயோசார் பற்றி கேட்டிருந்தாங்க. பயோசார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பைரோலிசிஸில் பயோமாஸை பர்ன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதில் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஆனால் மெயின் ப்ராடக்டாக நமக்கு என்ன கிடைக்கும், பயோசார் தான் கிடைக்கும். ஸோ பயோசாரை இன் டர்ன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அமெண்ட்மெண்ட்டாக, சாயில் அமெண்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷா 2021 இருக்கும், 2022 இருக்கும், 23 இருக்கும். இது ரிலேட்டடான கொஸ்டின் இன்டைரக்டாக வரும், டைரக்டாக வராது. ஸோ அப்போ நம்ம தெளிவாக இருக்கணும். ஓகே, இது தனி இஷ்யூ. that's it for this article. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து ஸ்டாலின் மீட்ஸ் மோடி 6 more funds அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கிடையாது. பட் என்னன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 ப்ராஜெக்டோட இஷ்யூ என்ன, அண்ட் சம்காரா சிக்ஷா ஃபண்டு, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புது எஜுகேஷன் பாலிசிக்கு கீழே ஃபண்டு கொடுப்பாங்க, அது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது இல்லை அது, அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபிஷர்மேன் ரைட்ஸ், இதெல்லாம் பற்றி இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நம்மளோட சிஎம் இருக்கார் இல்லையா, நம்மளோட சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ரெண்டு கட்சியும் ஐடியாலஜிக்கலாக வேரி ஆயிருந்தாலுமே இந்த ஃபெடரல் இஷ்யூஸ்லாம் மக்களுக்காக சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்மளோட பிரைம் மினிஸ்டரை போய் நம்மளோட சிஎம் பார்க்குறாரு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் எஃபர்ட். ஸோ இந்த இஷ்யூவெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 வந்து ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டாக இருக்குது. இது சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாக மாறல அப்படின்னா தமிழ்நாடோட ஃபினான்ஸ் என்ன பண்ணுவோம், பயங்கரமாக கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகும். நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிக்கெலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியாது, ஃபண்டு வந்து ஒதுக்க முடியாது. லைக் வந்து உமன்
உமனுக்கு வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க, காலையில் ஸ்கூலில் வந்து டிஃபன் போடுறாங்க, அண்டு ஹவுஸோட ஹெட்டுக்கு உமன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 1000 கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி. இதில் வந்து நம்ம கை வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் ப்ராஜெக்ட், நிறைய கேபிட்டல் தேவைப்படும். ஓகே, that's all about this issue. And next news article, Supreme Court set aside High Court directives to shut down YouTube channel அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸ்னு சொல்லலாம், இல்லை உண்மையிலேயே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வச்ச அலகேஷனுக்கு முகாந்திரம் இருக்கலாம். ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஜட்மெண்ட் எல்லாம் கொடுக்கல, கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் ஈவன் இவங்களுக்கு வந்து பெயில் கூட கிடைக்கல, ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கும் சவுக்கு சங்கருக்கும். இந்த இஷ்யூ வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு முக்கியம் இல்லை. பட் என்னன்னா இந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் எதனால இவங்களுக்கு பெயில் கொடுக்கல. யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி கொஸ்டின்ஸ்ல பெயில் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து 2021லையும் கேட்டிருக்காங்க, 22லையும் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட்ஸ் இஷ்யூ. ஏன்னா மெயின்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா ரைட்ஸ் இஷ்யூ வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த பெயிலை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட். நாங்கள் பெயில் கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலை என்ன பண்ணுங்க, நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இவங்க வந்து அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இதை எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சவுக்கு சங்கருக்கு வந்து பெயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா, பெயில் கண்டிஷன், இது வந்து அன்வாரண்டட் அண்ட் எக்ஸ்ட்ரானியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேர்ம் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்திக்ஸ்ல வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். இப்போ அன்வாரண்டட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் அத்தாரிட்டி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, அந்த டிசிஷனுக்கு எந்த விதமான ஜஸ்டிஃபிகேஷனும் இல்ல அவங்க எடுத்திருக்காங்க, பட் அப்படின்னா that decision is called unwarranted decision. and extraneous அப்படின்னா ஒரு டிசிஷன் வந்து outside the scope of what is necessary. அப்போ இந்த unwarranted and extraneousனு சுப்ரீம் கோர்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பொதுவாக unwarranted extraneous டிசிஷன் வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியோ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷராக இருக்கும், இல்லைனா பர்சனல் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னாலேயோ இல்லை பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னாலேயோ ஒரு அத்தாரிட்டி வந்து டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட டிசிஷன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா தட் இஸ் கால்ட் தி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ரிலேட்டடாக யூபிஎஸ்சி வந்து 2016 மெயின்ஸில் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மென்ட் பை கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், illustrate with examples the difference between actual and potential conflict of interest அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி ஆக்சுவலி வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். உங்களோட ஆன்சரில் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றது எவாலுவேட் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து மார்க் வந்து நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் த ஆர்டிகல். அது போக இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நமக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸோ இல்லை இது பற்றி இன்டர்வியூஸ்லையோ இல்லை மெயின்ஸ் கொஸ்டினோ வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த டேர்ம் நமக்கு முக்கியம். ஓகே, பர்பஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா லோகாயுக்தா போலீஸ் ரிஜிஸ்டர்ட் எஃப்ஐஆர் அகேன்ஸ்ட் கர்நாடகா சிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் ஆர்டிகல் தான் இது. இந்த முடா ஸ்கீம் வந்து நமக்கு எந்த விதத்துலையுமே யூஸ் ஆகாது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம். பட் இந்த நியூஸில் லோகாயுக்தா போலீஸ் ரிஜிஸ்டர் எஃப்ஐஆர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, லோகாயுக்தா பற்றி நமக்கு தெரியணும். ஸோ லோகாயுக்தா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டேட் லெவல் ஆம்பட்ஸ்மேன். ஆம்பட்ஸ்மேன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி that are appointed by the government to address the corruption complaints. ஸோ ஆம்பட்ஸ்மேன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் அவங்களோட கவர்னன்ஸில் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் they have invented it. அதே மாதிரி ஸ்டேட் லெவல் ஆம்பட்ஸ்மேன் தான் இந்த லோகாயுக்தா. இது நேஷனல் லெவல் ஆம்பட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த நியூஸ் வர்றப்பவே நீங்கள் ஸ்டாட்டிக்காகவும் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லக்ஷ்மிகாந்த் புக்கில் வந்து லோக்பால் லோகாயுக்தா சாப்டர் வந்து இருக்கும். இப்போவே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லோகாயுக்தாவை பொறுத்த வரைக்கும் ஈவன் 1971லேயே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2013 தான் லோக்பால் அண்ட் லோகாயுக்தா ஆக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, லெஜிஸ்லேச்சர்ல கொண்டு வராங்க. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட் லெவல் ஆம்பட்ஸ்மேன் அந்த ஸ்டேட்ல இருக்கிற சிஎம்எல்ஏ எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க, கரப்ஷன் கேஸை ஃபைல் பண்றாங்க அப்படின்னா இது நமக்கு என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா இந்த ஆன்டி கரப்ஷன் இன்ஸ்டிடியூஷனோட எஃபெக்டிவ்னஸ் வந்து நமக்கு புரிய வருது. ஓகே, எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆகுறாங்க அப்படின்றது ஓகே. இப்போ இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ நினைச்சாங்க அப்படின்னா இது வந்து சிபிஐக்கு என்ன பண்ணலாம், இவங்ககிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லோகாயுக்தாவே வாலண்டரிலி என்ன பண்ணலாம், சிபிஐ கிட்ட கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்களோட அசிஸ்டன்ஸ் கேட்கலாம். ஏன்னா ஸ்டேட் லெவல்ல இருக்கிற இந்த லோகாயுக்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் வந்து டெஃபினட்டா கம்மியாக தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும்.
இருக்கும், ரிசோர்சஸ் கம்மியாக இருக்கும். அப்படின்றப்போ சிபிஐ கிட்ட மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்கேஸ் சிபிஐ கிட்ட மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வாட் இஸ் த இம்ப்ளிகேஷன்? சிபிஐயால் இந்த கேஸை நடத்த முடியாது. ஒய்? ஏன்னா கர்நாடகா வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜென்ரல் கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. கேஸ் ஸ்பெசிஃபிக் கன்சென்ட் வாங்கிட்டு தான் என்ன பண்ண முடியும், ஒரு கேஸை எடுத்து நடத்த முடியும். அப்போ அந்த கன்சென்ட் யாரு கொடுப்பா? ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஆனால் கம்ப்ளைண்ட் யாரு மேலே? சீஃப் மினிஸ்டர் மேலே. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மல்டி டைமென்ஷனில் லிங்க் பண்ணிக்கணும். ஓகே, that's all about this article. And next வந்து BRICS significant for multipolarity global diversity, நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மல்டிபோலாரிட்டினா என்னன்னு தெரியணும். ஸோ மல்டிபோலாரிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குளோபல் சிஸ்டம். இதில் வந்து பவர் வந்து கான்சென்ட்ரேட் ஆகிருக்காது, மல்டிபிள் கண்ட்ரீஸ்ட்ட வந்து இருக்கும். ஸோ பவர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லீகல் பவர் கிடையாது. ஸோ எந்த கண்ட்ரிகிட்ட வந்து அதிகமான ரிசோர்ஸ் அண்ட் எக்கனாமிக் பவர், டெக்னாலஜி இதெல்லாம் இருக்கோ அந்த கண்ட்ரி தான் பவர்ஃபுல்லான கண்ட்ரி. அப்போ பவர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் மல்டிபிள் கண்ட்ரிஸ்னா என்ன அர்த்தம்? நிறைய கண்ட்ரிஸ் வளர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். சயின்ஸ் அண்ட் டெக்காக இருக்கட்டும், எக்கானமியா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வளர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நமக்கு யூனிபோலார் பைபோலார்னா என்னன்னு தெரியணும். ஸோ யூனிபோலார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாருக்கு அப்புறம் யூஎஸ்ஏ தான் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து யூனிபோலார் வேல். ஆனால் அதுக்கு முன்னாடி டூரிங் தி கோல்டு வார் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரி டாமினேட் பண்ணாங்க, யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர். அது வந்து பைபோலார். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பவர் ரிசோர்ஸஸ் எல்லாம் இவங்க கிட்ட தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். இவங்க டிக்டேட் பண்ற படி தான் வேர்ல்டு வந்து நடக்கும். அப்படி இருந்தது. ஆனால் இப்போ அந்த சுச்சுவேஷன் மாறிடுச்சு. பிகாஸ் நவ் வி ஹேவ் டர்ன்ட் இன்டு அ மல்டிபோலார் வேர்ல்டு. அப்போ நம்மளோட மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாரு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா இந்த பிரிக்ஸோட ரோலை வந்து சிக்னிஃபை பண்றாரு. இந்த வெஸ்டர்ன் டாமினேட்டட் குளோபல் ஆர்டர், அதாவது யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை, ஸோ அவங்கள சேலஞ்ச் பண்றதுக்கு பிரிக்ஸ் தான் ஒரு சரியான ஆர்கனைசேஷன். ஏன்னா பிரிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரிஸ் ஆர் தி டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அப்போ வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு பிரிக்ஸ் வந்து என்னவா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஈக்விட்டபிளான இன்டர்நேஷனல் ஆர்டரை கிரியேட் பண்ணணும். அதாவது எல்லாரையுமே ரெகக்னைஸ் பண்ணணும். டெவலப்பிங் கண்ட்ரி எல்லாருக்குமே என்ன கொடுக்கணும், அவங்களோட வாய்ஸை கொண்டு வர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டபிள் ஆர்டர், இன்டர்நேஷனல் ஆர்டர். இப்போ டெவலப்பிங் வேர்ல்டோட வாய்ஸையும் என்ன பண்ணணும், கொடுக்கணும். இது வந்து பிரிக்ஸ் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுது. இது வந்து பிரிக்ஸோட சிக்னிஃபிகன்ஸ். ஏன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் எடுத்துக்கோங்க, இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் இஷ்யூ இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்துட்டு போன அளவுக்கு சூடானோட சிவில் வாரோ, சூடான்ல இப்ப என்ன கண்டிஷன் போயிட்டு இருக்கு, அண்ட் சொமாலியால என்ன நிலைமை போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பெருசா எடுக்க மாட்டாங்க. இந்த வார்ல ஏறப்பட்ட இழப்பை விட இந்த சூடான் அண்ட் சொமாலியால இப்ப நடந்துச்சு பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப பெரிய இழப்பு. ஆனா இது ஏதாவது நமக்கு பெருசா வந்து ரீச் ஆச்சா? ஏன்னா திஸ் குளோப் இஸ் டாமினேட்டட் பை தி வெஸ்டர்ன் மீடியாஸ். ஓகே, அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த ஆர்டிகிள் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏசியா சொசைட்டி பாலிசி இன்ஸ்டிடியூட்ல வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பேசினதா ஒரு ஆர்டிகிள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, யூஎன்எஸ்சியில் வந்து ரிஃபார்ம் வந்து அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்மளோட பிஎம்மோட யுனைடெட் நேஷன்ஸோட அந்த மீட்டிங்கில் அவர் கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீஐட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்பிங்ஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக்ஸாக இருக்கட்டும், இல்லை குவாடாக இருக்கட்டும், இல்லை சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் இருக்கு. இந்தியாவோட கோல் வந்து டிஃப்ரெண்ட். இது எல்லாத்தையுமே பொதுவாக ஒரு குளோபல் குரூப்பிங் அப்படின்னு இந்தியா பார்க்கவே இல்லை. இந்தியா குவாடில் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. குவாடோட பர்பஸ் வேற, குவாடோட ஆஸ்பெக்ட் வேற. அதே மாதிரி தான் எஸ்சிஓக்கும் அண்ட் பிரிக்ஸுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி குவாடு பத்தி நம்ம பார்த்தாச்சு, எஸ்சிஓ பத்தி நம்மளோட மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னு பார்த்துருக்கோம், அண்ட் இப்போ பிரிக்ஸ் பத்தியும் நம்ம பார்த்தாச்சு. இந்த ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதை தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல். இது மட்டும் நீங்க நல்லா பண்ணாலே போதும். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.